சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதா சார்? இப்போது நடிகர் விஜய் கூட நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டார். ஒருவேளை நடிகர் விஜயும் பணம் கேட்டாரா சார்? என்னன்னு தெரியலையே சார். குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. வணக்கம் கண்ணன் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், சொல்லுங்க. ரொம்ப இது வேடிக்கையா போயிட்டு இருக்கு. இல்ல அப்படி கேட்பாங்க, பேசுறது கிளியரா கேக்குதுல? இல்ல கேட்டாதான் அப்படி பணம் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பணம் கேட்பாங்களா சார்? இவர் இப்போ திண்டுக்கல் சீனிவாசனோட அந்த கருத்து வந்து சீட்டு கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தேர்தல் செலவுக்காக பணமும் கூட்டணி தலைமையிடம் கேட்பதாகவும், அது அவ்வாறு கொடுக்காததுனால தான் கூட்டணிக்கு வரல. கடந்த தேர்தலில், மக்களவை தேர்தல்களில் அதிமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள் சேரலை அப்படிங்கிற துணியில தான் அவர் பேசியிருக்காருன்னு நம்ம அதை பொதுவான ஒரு பார்வையில் தெரிய வருது. நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? எப்படி இல்லைங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க 100 பவுன் போடணுங்க. சரி. மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்கணும், கல்யாண மண்டபம் வாங்கி கொடுக்கணும், பெட்ரோல் பங்க் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, டவுரி. ஆமா. அந்த மாதிரி இல்ல கண்ணன், கேவலமா இல்ல. அதான் ஒரு பெரிய கட்சி அதிமுகவில், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த கட்சி. அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால இந்த போயஸ் கடன் வாசலுக்குள்ள போவதுக்கே வந்து அப்போ அனுமதி பெறுவது, கூட்டணி கட்சிக்கான சீட்டு ஒதுக்கீடு செய்வதுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையாக இருந்த சூழ்நிலையில் இப்போ வந்து காசு கேட்குறாங்க, அதனால வந்து எங்களால் கொடுக்க முடியல, அதனால தான் கூட்டணி கட்சிக்கு வரலன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அதிமுகவோட நிலையை வந்து எப்படி வெளிக்காட்டுவதாக இருக்கு சார் வரப்போகிற தேர்தல்களில்? இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? நீங்க சொன்னது உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க, ஏடிஎம்கே ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் வருமா, இல்ல 499141 இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, 2121 கார்டன் நம்பருங்க, அதுல இருந்து போன் வருமா, 28130787 நினைக்கிறேன் நான், அந்த நம்பருக்கு ஹெட் ஆபீஸ் நம்பர்ல இருந்து போன் வருமா அப்படின்னு பல கட்சிகள் காத்திருந்த காலங்கள். ஏதாவது அம்மா நேரா பாப்பாங்களா, நம்மள கூப்பிடுவாங்களா, ஒரு 4-5 சீட்டு கிடைக்குமா, பெரிய பெரிய கட்சிகள் காத்திருந்த நேரம். அதுல ஒருத்தர் நெகோசியேட் பண்ணி ரொம்ப பேசிட்டு இருந்தது, உண்மையை சொல்லணும்னா இந்த தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் தான். அம்மாவோட மீது எல்லா கட்சியும் கியூல நிக்கும், இன்க்ளூடட் பிஜேபி. ஏதாவது கூப்பிடுவாங்களான்னு நீங்க கண்ணன் சொன்னது ரொம்ப உண்மைங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காலங்கள் போய் நான் உண்மையிலேயே சத்தியம் டிவி சார்பாக எனது பழைய இல்ல இப்பயும் அன்போடு மூத்தவர் அண்ணனு கூப்பிட்ட திண்டுக்கல் சீனிவாசனோடு பல ஆண்டு காலம் பழகியவன். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது முந்தானத்தி ஸ்டேஜில் பின்னி எடுத்துட்டார். அவர் வளர்றாருன்னு பார்த்தா வளர்ன மாதிரி நடிச்சாரான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஏன்னா இப்ப நான் சத்திய டிவிக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லுங்க சார். என்னன்னா பணத்தை கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பு இப்ப யாருக்கு தெரியுங்களா? தங்கமணிக்கு. அங்க போயிருக்காரா திண்டுக்கலுக்கு, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, எவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு, என்னன்னு தெரியாது. சரி. அங்க ஒரு தகராறு நடந்திருக்கும் உள்ளுக்குள்ளார. சரி. நீங்க கொடுக்கறதுல பூத்துக்கு பணம் போதாதுங்க, அது 50,000 1,00,000 எல்லாம் கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்கன்னு சீனிவாசனே சொல்றாரு. ஆமா. ஒரு காலத்துல 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க டீக்கு, வாங்கிட்டு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆமா. அந்த காலங்கள் போய் இப்பெல்லாம் 50,000 1,00,000 2,00,000 கேக்குறாங்க பூத்துக்கு. எங்க போறதுன்னு தெரியல. ரண வேதனையில இருக்காராம். யாரு? என்ன சொல்றாரு? நகர வேதனையா, ஏதோ ஒரு வேதனையில இருக்காருன்றாரு. நரக வேதனையில இருக்காரு. நரக வேதனையில இருக்கிறாரு அப்படிங்கிற நரக வேதனையில இருக்காராம். யாரு? எடப்பாடி பழனிசாமி. பாவம், கிட்டத்தட்ட தினம் போய் இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வயல்ல உழுது நாத்து நட்டு சேத்துல இறங்கி விதைச்சு நெல்ல பயிர் பண்ணி அதுல இருந்து அதை எடுத்துட்டு வந்து வித்து காசு பண்ணவங்க பாருங்க. ரொம்ப நகர வேதனை. ஏன் அவன் கேட்க மாட்டாங்க கட்சிக்காரங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ஏன் கேட்க மாட்டாங்க கண்ணன்? எப்படி பணம் வந்து எப்படி பணம் வந்ததுன்னு கட்சிக்காரனுக்கு தெரியல. ஆமா. இல்ல அதே சொல்றாரு, புகழேந்தர் அதே அவர் சொல்றாரு. அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு உதவி செய்ய போன 1000க்கும் மேற்பட்டோர் கோடீஸ்வரர்களானார்கள். அதில்தான் சசிகலாவும் தினகரனும் அவ்வாறு கோடீஸ்வரர்களான அவர்கள் இப்பொழுது ஆட்சியை பிடிக்க பார்க்கிறார்கள் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதாங்க, அது நேத்தி பிரச்சனை பெருசு பண்ணி விட்டாரு.